சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றுவிட்டு இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா பூமியில் முதலடியை வைத்த வரலாற்று சிறப்புமிக்க காட்சிகளே இவை. ஆக்சியன் 4 திட்டத்தின் கீழ் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு கடந்த 25ஆம் தேதி இந்தியாவின் சுபான்ஷு சுக்லா உட்பட 4 விண்வெளி வீரர்கள் டிராகன் விண்கலம் மூலம் சென்றனர். விண்வெளி மையத்தில் அவர்கள் கடந்த 18 நாட்களாக சுமார் 60 ஆய்வுகளை வெற்றிகரமாக செய்தனர். குறிப்பாக இந்தியாவின் 7 ஆய்வுகளை சுபான்ஷு சுக்லா அங்கு மேற்கொண்டார். இந்நிலையில் அவர்கள் 4 பேரும் திங்கட்கிழமை மாலை 4:45 மணிக்கு டிராகன் விண்கலத்தின் மூலம் சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து புறப்பட்டனர். சுமார் 22 மணி நேர பயணத்திற்கு பிறகு அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள பசிபிக் கடல் பகுதியில் இந்திய நேரப்படி சரியாக செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 3 மணி 1 நிமிடத்திற்கு விண்கலம் இறங்கியது. பின்னர் அந்த விண்கலம் அங்கு தயாராக இருந்த மீட்பு கப்பல் அருகே எடுத்து வரப்பட்டு 4 பேரும் வெளியே அழைத்து வரப்பட்டனர். குறிப்பாக சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்று திரும்பிய முதல் இந்தியர் என்ற பெருமையுடன் சுபான்ஷு சுக்லா பூமியில் முதல் அடியை எடுத்து வைத்தார். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் என்ற குரலுக்கு இணங்க விண்வெளியிலிருந்து தனது மகன் பூமிக்கு திரும்புவதை ஆனந்த கண்ணீருடன் சுபான்ஷு சுக்லாவின் பெற்றோர் கண்ட காட்சிகளே இவை. இந்திய விண்வெளி ஆராய்ச்சியில் மைல்கல் சாதனையை படைத்த மகன் சுபான்ஷு சுக்லா தரையிறங்குவதை லக்னோவிலிருந்து பார்த்த அவரது பெற்றோர் உறவினர்கள் ஆரவாரம் செய்து கொண்டாடினர். கேக் வெட்டியும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். தனது மகனை நினைத்து பெருமையாக இருப்பதாக சுபான்ஷு சுக்லாவின் பெற்றோர் பெருமிதம் தெரிவித்தனர். एक्साइटमेंट की कोई लेवल नहीं, कोई सीमा नहीं. एक्साइटमेंट इतना ज्यादा है और गर्व भी इतना ज्यादा है कि वो शब्दों में नहीं बयान कर सकते. ये उसकी सफल लेने के लिए हम ईश्वर को धन्यवाद करते हैं और देशवासियों का समस्त देशवासियों का. தரையிறங்குவதை எண்ணி முதலில் பயந்ததாகவும் பாதுகாப்பாக இறங்கியது மகிழ்ச்சி தந்ததாகவும் பெற்றோர் கூறினர். தமிழ்நாடு ஓரணியில் இருக்கும்போது டெல்லி அணியின் காவி திட்டம் எதுவும் தமிழ்நாட்டில் பலிக்காது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றார். தமிழ்நாட்டில் அனைத்து நகர்ப்புற மற்றும் ஊரக பகுதிகளில் முகாம்கள் நடத்தி மக்களிடம் மனுக்களை பெறும் வகையில் உங்களுடன் ஸ்டாலின் என்ற புதிய திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சிதம்பரத்தில் ரயில்வே மேம்பாலம் அருகே உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இத்திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றார். மக்களிடம் மனுக்களை பெற்றுக் கொண்டதுடன் அவர்களிடம் விவரங்களையும் கேட்டறிந்தார். சென்னை திருவல்லிக்கேணியில் அமைக்கப்பட்டிருந்த முகாமில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு செய்து மனுதாரர்களுடன் கலந்துரையாடினார். அவங்களே ஃபில்லப் பண்ணாங்க, நான் ஒன்றும் பண்ணலை, எனக்கு தெரியவும் செய்யாது. அவங்க ஃபில்லப் பண்ணி கொடுத்தாங்க, கொடுத்துட்டு இந்த நலவரி திட்டங்களுக்காக நான் வந்துக்கிறேன். நான் இந்த மாதம் எனக்கு பென்ஷன் வர மாதிரியோ எனக்கு வயசானவருக்கோ எனக்கு வர மாதிரி நான் பதிவு பண்ணி வந்துக்கிறேன். இதேபோல தமிழ்நாடு முழுவதும் 38 மாவட்டங்களில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் செயல்பாட்டிற்கு வந்தது. மகளிர் உரிமை தொகை கிடைக்காதவர்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பம் கொடுத்தால் நிச்சயம் உரிமை தொகை கிடைக்கும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். சிதம்பரத்தில் நடைபெற்ற இளைய பெருமாளின் சிலை திறப்பு விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் தமிழகம் முழுவதும் 5000 முகாம் நடத்தி தீர்வு கண்டுள்ளதாக கூறினார். மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அது உள்ளிட்ட 46 சேவைகள் தொடர்பாக தீர்வு காண விண்ணப்பங்களை கொடுக்க போறோம். தகுதி இருந்தும் 1000 ரூபாய் உரிமை தொகை கிடைக்காதவங்க உங்க ஏரியாவில், அதாவது உங்க பகுதியில் முகாம் நடக்கிற அன்னைக்கு விண்ணப்பங்களை கொடுத்தா போதும். நிச்சயமா சொல்றேன், உங்களுக்கு நிச்சயமா உரிமை தொகை வழங்கப்படும். இதனிடையே மகளிர் உரிமை தொகை விடுபட்டவர்கள் மீண்டும் பதிவு செய்ய இதுதான் கடைசி சந்தர்ப்பம் என்று அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்தார். இதுக்கு மேல 15 கொடுக்க மாட்டாங்க. நான் ஊருக்கு வரும்போது எனக்கு வரலன்னு நீங்க சொல்லக்கூடாது. இதுதான் கடைசி. இதற்கு பின் யாரும் பதிவு செய்ய மாட்டார்கள் என்றும் அவர் கூறினார். தமிழ்நாடு ஓரணியில் இருக்கும்போது டெல்லி அணியின் காவி திட்டம் எதுவும் தமிழ்நாட்டில் பலிக்காது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணி உடையும் என்று எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வரும் நிலையில் சிதம்பரத்தில் நடைபெற்ற சமூக நீதி போராளி இளைய பெருமாளின் சிலை திறப்பு விழாவில் திமுக கூட்டணி கட்சி தலைவர்களான திருமாவளவன்,
திருமாவளவன், செல்வ பெருந்தகை, முத்தரசன், வேல்முருகன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் இளைய பெருமாளின் சிலையை முதலமைச்சர் திறந்து வைத்தார். இளைய பெருமாள் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய முதலமைச்சர் இளைய பெருமாள் நூற்றாண்டு அரங்கையும் திறந்து வைத்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், திமுக அரசின் அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்துவதற்கு உறுதுணையாக கூட்டணி கட்சிகள் இருப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். அம்பேத்கர் இயக்க தலைவர்கள் எல்லோரும் ஒற்றுமையா இருக்கும். இதுதான் ஓரணிகள் தமிழ்நாடு. அதைத்தான் திருமாவளவன் இங்கே பெருமையோடு குறிப்பிட்டு சொன்னார். நானும் அதை வழிமொழிகிறேன், உறுதியோடு சொல்கிறேன். தமிழ்நாடு இப்படி ஓரணியில் இருக்கிறப்போ எந்த டெல்லி அணியோடு காவி திட்டமும் இங்கே வலிக்காது. மார்க்சியம், அம்பேத்கரியத்தை ஏற்றுக்கொண்ட கொள்கை தலைவர்களின் கூட்டணி இது என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். பாமக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இபிஎஸ் தனது மகனை துணை முதல்வராக்கியது மட்டுமே ஸ்டாலின் செய்த சாதனை என்றார். மேலும் அதிமுக கூட்டணிக்கு பாமக வரும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். நாங்களும் பாட்டாளி மக்களுக்கு கூட்டணி வச்சோம். இப்போ நீ ஏன் வச்ச? இப்போ அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர்கள் இருக்கிறாங்க. நிச்சயம் நம்மோட வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறோம். முன்னதாக கூட்டத்தில் மதுப்பிரியர்கள் நடத்திய ரகளையால் அங்கு போடப்பட்டிருந்த இரும்பு தடுப்புகள் சரிந்து விழுந்து பெண்கள் உள்ளிட்டோர் அவதிக்குள்ளாகினர். கூட்டத்தில் அதிமுக கூட்டணியில் உள்ள தமாக, ஐஜேகே உள்ளிட்ட கட்சிகளின் தொண்டர்கள் திரளானோர் கட்சிக் கொடிகளை பிடித்திருந்த நிலையில் பாஜக சார்பில் ஒரே ஒரு தொண்டர் மட்டும் கொடியுடன் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. குழந்தைகளுக்கான ஆதார் அட்டை தகவல்களை பெற்றோர் புதுப்பிக்க வேண்டும் என இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. 5 வயதிற்கு கீழ் உள்ள குழந்தைகளுக்கு பெயர், பிறந்த தேதி, பாலினம், முகவரி ஆகியவற்றை வைத்து ஆதார் எண் வழங்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து 5 வயதை தாண்டும் போது ஆதாருடன் கருவடி, கைரேகை பதிவுகளை இணைக்க இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. 5 முதல் 7 வயதுடைய குழந்தைகளை அருகில் உள்ள சேவை மையங்கள், தபால் நிலையங்கள், அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஆதார் மையங்களுக்கு அழைத்துச் சென்று இலவசமாக இணைத்துக் கொள்ளலாம் என்றும், 7 வயதை தாண்டிய குழந்தைகளுக்கு 100 ரூபாய் கட்டணம் செலுத்தி புதுப்பித்துக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 7 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு ஆதார் எண்ணுடன் கைரேகை, கருவிடை இணைக்காவிட்டால் ஆதார் அட்டை செயலிழக்கப்படும் என்றும், புதுப்பிப்பு தொடர்பாக குழந்தைகளின் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ள மொபைல் எண்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டு வருவதாகவும் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் தெரிவித்துள்ளது. பதிவாளர், முதுநிலை வருவாய் ஆய்வாளர் உட்பட 645 காலி பணியிடங்களுக்கு செப்டம்பர் 28ஆம் தேதி தேர்வு நடைபெறும் என்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு துறைகளில் காலியாக உள்ள இடங்களுக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தேர்வு நடத்தி தகுதியானவர்களை தேர்வு செய்து வருகிறது. அந்த வகையில் சார் பதிவாளர், முதுநிலை வருவாய் ஆய்வாளர், வனவர், இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர் உள்ளிட்ட பதவிகளுக்கான குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வு அறிவிப்பை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. குரூப் 2 பணியிடங்களுக்கு 50 இடங்கள், குரூப் 2A பணியிடங்களுக்கு 595 இடங்கள் என மொத்தம் 645 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாகவும், இதற்கான முதல்நிலை தேர்வு செப்டம்பர் 28ஆம் தேதி நடைபெற உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்வுக்கு ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரை TNPSC அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வர்கள் தேர்வு கட்டணத்தை UPI மூலம் செலுத்தலாம் என்றும், அரசு துறை நிறுவனங்களிடமிருந்து காலி பணியிடங்கள் அதிகரித்து பெறப்படும் பட்சத்தில் கலந்தாய்வுக்கு முன்பாக காலி பணியிடங்கள் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என்றும் TNPSC தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் 2230 காவலர்களை பணியிட மாற்றம் செய்து DGP உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக மதுரை மாநகர காவல் ஆணையர்கள் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுக்கு DGP சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். அதில் காவலர்கள் முதல் சிறப்பு உதவி ஆய்வாளர் வரை 2230 பேரை அவர்களது விருப்பத்தின் பேரில் வேறு மாவட்டங்களுக்கு பணியிட மாற்றம் செய்வதாக தெரிவிக்கப்பட்டு அதற்கான பட்டியல் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் உள்ளவர்களை பணியிட மாற்றம் செய்வதற்கு தேவையான உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அதே நேரம் புகார்களுக்குள்ளான காவலர்கள் இருந்தால் அது குறித்து தலைமையிடத்திற்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பணியிட மாற்றம் செய்யும் பட்டியலில் உள்ளவர்கள் சிறப்பு பிரிவுக்கு மாற்றப்பட்டிருந்தால் அவர்களை பணியிட மாற்றம் செய்யக்கூடாது என்று DGP அலுவலகம் அறிவுறுத்தியுள்ளது.
காவலர்களின் விருப்பத்தின் பேரிலேயே இந்த பணியிட மாற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் இதனை ரத்து செய்ய முடியாது என்றும் டிஜிபி அலுவலகம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. சென்னையில் மிதமான மழை தொடரும் நிலையில் நாளை மறுநாள் முதல் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னை புறநகர் பகுதிகளிலும் திருவள்ளூர் மாவட்டத்திலும் நேற்று பரவலாக மழை பெய்தது. சென்னை புறநகர் பகுதிகளான தாம்பரம், பல்லாவரம், குரோம்பேட்டை பகுதிகளில் நேற்று மதியம் மழை பெய்தது. இதனால் இதமான சூழல் நிலவியது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரியில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளிலும் நீலகிரி மாவட்டத்திலும் கனமழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் 5 நாட்களுக்கு கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் நாளை கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரியில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ்